பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் ஒரு முறை நமது உறவுகளை காணொலி ஊடாக சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நமது காணொளிகள் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. தொடர்ச்சியாக சமூகத்துக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை அல்லது சமூக அவலங்களை அல்லது சமூகம் தொடர்பான விடயங்களை வெளிக்கொண்டு வாருங்கள் என்று எமது உறவுகள் தொலைபேசி ஊடாகவும் பின்னூட்டங்கள் ஊடாகவும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்போது நமது பிரதேசத்திலே ஒரு பேசி பொருளாக மாறி இருக்கின்ற ஒரு விடயம்தான் இளவயது மரணங்கள். இளவயது மரணம் என்பது எந்த அடிப்படையிலே ஏற்படுகின்றது என்பதை ஒரு ஆய்வு ரீதியாக பார்க்கின்ற போது, மரணம் என்பது பொதுவாக எல்லோரையும் அடையக்கூடியதுதான். குல்லு நப்சுன் தாதிகத்தின் மவுத் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே பிறக்கின்ற ஜீவராசிகள் எல்லாம் மரணத்தை தழுவியே ஆக வேண்டும். இது நியதி. யாரும் இந்த உலகிலே நிரந்தரமாக வாழ்வதற்கு வந்தவர்கள் இல்லை. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு ஒரு இடமேது என்று கண்ணதாசன் கவியரசர் பாடியிருக்கிறார். அந்த அடிப்படையில் மரணம் என்றாவது ஒரு நாள் வந்தே தீரும். அதுல இருந்து மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் இந்த திடீர் மரணங்கள் அல்லது இந்த இளவயது மரணங்கள் என்பது ஒரு விதமான கவலையை அல்லது பொடுபோக்குத்தனத்தை ஏற்படுத்தி விடுகின்றதா என்பதை திரும்பி பார்க்கின்ற போது அநேகமாக இந்த இளவயது மரணங்களுக்கு பின்னால் இருப்பது இன்றைய காலகட்டத்திலே நமது மண்ணிலே இருக்கின்ற உணவு பழக்க வழக்கங்கள் தான் என்பது ஒரு ஆய்வு ரீதியாக கண்டறியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. உண்மையில் நாம் பார்க்கிறோம், இன்று கூடுதலாக மரணிக்கின்ற அல்லது இளவயதிலே மரணத்தை தழுவுகின்றவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நோயாக மாரடைப்பு நோய் இருக்கிறது. இந்த மாரடைப்பின் பின்னணியிலே என்ன இருக்கின்றது என்று அநேகமாக பார்க்கின்ற போது கூடுதலானவர்கள் கொழுப்பு சார்ந்த உணவுகளை உட்கொண்டதனால் கொலஸ்ட்ரால் என்கின்ற அந்த நோய் அதிகரித்து அதன் மூலமாக இதயத்திலே அடைப்புகள் ஏற்பட்டு இந்த மரணம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. அது வைத்திய ரீதியான கண்டறிதலாகவும் இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது உண்மையிலே இன்றைய உணவு பழக்க வழக்கம் என்பது நமது மண்ணிலே மிக மோசமான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது மண்ணிலே அதிகமான திருமணங்கள் நடைபெறுவதுண்டு. அந்த திருமணங்கள் நடைபெற்று ஒரு சில தினங்களில் வலிமா என்கின்ற ஒரு சமய ரீதியிலான சுண்ணத்தான ஒரு நிகழ்வை கட்டாயம் நடத்தியே ஆக வேண்டும். அந்த வலிமாவிலே பார்க்கின்ற போது உண்மையிலேயே ஒரே அஜெண்டாவிலே தான், ஒரே நிகழ்ச்சி நிலையில்தான் அந்த உணவு கையாளப்படுகிறது. அதே போன்று திருமணத்திலும் பார்க்கின்ற போது திருமண வைபவங்களில் அதே போன்று கொழுப்பு சார்ந்த எண்ணெயிலே பொரிக்கின்ற உணவுகள் தான் அதிகமாக வழங்கப்படுகிறது. ஆக வலிமாவுக்கு அழைப்பு விடுக்கின்ற போது உறவுகளாக அல்லது நண்பர்களாக தெரிந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த வலிமாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் அங்கு சென்று பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக அநேகமாக நாங்கள் உட்கார்ந்து ஒரே மேசையிலே அல்லது ஒரே இடத்திலே இருந்து உணவு அருந்துவதற்காக இருக்கின்ற போது அங்கே பலர் முகம் சுளிப்பதை காணுகிறோம். ஏனென்றால் அங்கே கூடுதலானவர்கள் இதயம் சார்ந்த நோயோடு வருகிறார்கள். அவர்கள் அங்கே அதிகமான எண்ணெயை சேர்த்து கொழுப்பை சேர்த்து நெய்யை சேர்த்து தயாரிக்கின்ற உணவுகளை உண்ணுவதிலே மிகவும் சங்கடத்தை எதிர்கொள்கின்றார்கள். இவற்றிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வருகின்ற போது என்னை பொறுத்தவரை இவ்வாறான அந்த இளவயது மரணங்களை தடுக்க முடியும் அல்லது ஓரளவேனும் அவற்றை கட்டுப்படுத்த முடியும் என்பது என்னுடைய ஒரு அனுமானிப்பு. ஏனென்று சொன்னால் சில விடயங்களை நாம் ஒன்று சேர்ந்து ஒரே தீர்மானமாக எடுக்கின்ற போது அவற்றை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். நான் நினைக்கிறேன் 1988 அந்த காலப்பகுதியில் 86 காலப்பகுதியிலே நமது மண்ணிலே ஒரு திருமண சீர்திருத்த மாநாடு நடைபெற்றது. அந்த திருமண சீர்திருத்த மாநாட்டுக்கு பிற்பாடுதான் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வயதை ஒத்தவர்கள் அதற்கு மூத்தவர்களுக்கு தெரியும், அந்த நாட்களிலே திருமணத்தின் போது ஆண்கள் அன்பளிப்புகளை பரிமாறுவார்கள். உதாரணமாக திருமணம் நடக்கின்ற அந்த மண்டபத்திலே மாப்பிள்ளைக்கு பின்னால் மாப்பிள்ளையுடைய மச்சான் ஒரு பேக்கோடு பின்னால் போவார். மாப்பிள்ளைக்கு பின்னால் மாப்பிள்ளை ஒவ்வொருவருக்கும் கையிலாக கொடுத்து விட்டு அவர்களிடம் இருக்கிற என்வெலப்பை வேண்டி மச்சானிடம் கொடுப்பார். மச்சான் அந்த பைக்குள்ளே அந்த என்வெலப்பை பணம் இருக்கிற என்வெலப்பை போடுவார். சிலர் ஆடைகளை அல்லது வேறு அன்பளிப்பு பொருட்களையும் கொடுப்பார்கள். இது ஒரு பெரிய சுமையாக அந்த காலகட்டங்களிலே காணப்பட்டது. மாத்திரமல்ல, மாப்பிள்ளைக்கு ஒரு விதமான அவமானமாகவும் அல்லது ஒரு தலைகுனிவாகவும் ஒவ்வொருவரிடமும் சென்று கிட்டத்தட்ட அவர் கொடுக்கின்ற அந்த பணத்தை கை நீட்டி வாங்கி மச்சானிடம் கொடுத்து மச்சானது அந்த பைக்குள்ளே போட்டு விடுவது என்பது ஒரு விதமான அநாகரிகமான விடயமாகவும் பார்க்கப்பட்டது, ஒரு சுமையாகவும் பார்க்கப்பட்டது. இதை தடுத்து நிறுத்துவதற்காக அன்றைய நாட்களில் நான் நினைக்கிறேன் ஷேகுல் பலா அவர்களும் அதில் இருந்தார்கள். அதே போன்று எங்களுடைய முன்னாள் தவிசாளர் அகமது லப்பை அவர்களும் ஜாமன் அவர்களும் அதில் இருந்தார். ஒரு அமர்வு அநாதை இல்லம் என்று சொல்லப்படுகின்ற இப்போதைய முஸ்லிம் சிறுவர் இல்லத்திலே தான் அந்த மாநாடு நடைபெற்றது. நானும் அந்த மாநாட்டிலே உரையாற்றியும் இருந்தேன்.
ஆக முதலாவது அமர்வு ஷஹீத் அஹமத் லபி அவர்களுடைய தலைமையிலும் பிற்பகல் இரண்டாவது அமர்வு ஜவாத் சார் அவர்களுடைய தலைமையிலும் முஸ்லிம் சிறுவல்லத்திலே நடைபெற்றது. காலை 9 மணிக்கு தொடங்கிய அந்த மாநாடு 10 மணிக்கு தான் முடிவடைந்தது. அந்த மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் படிதான் அந்த ஆண்கள் அன்பளிப்பு வழங்குவதில்லை என்கின்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு இன்று வரை அந்த அந்த சம்பிரதாயம் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறது. அது முழுமையான வெற்றியை தந்தது. அதே போன்று இப்போதும் இந்த உணவு பழக்க வழக்கங்களுக்காக ஊர் தழுவிய ரீதியிலே ஒரு தேசிய மாநாட்டை தழுவிய ரீதியிலே ஒரு தேசிய மாநாட்டை நடத்துகின்ற போது அவற்றிலே எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை எவ்வாறு கையாள வேண்டும், இந்த வலிமா நடத்துகின்றவர்கள் அல்லது இவ்வாறான சாப்பாடு பிரதானமான பல நூறு பேர்களை அல்லது பல ஆயிரம் பேர்கள் ஒன்று திரண்டு உணவு வழங்குகின்றவர்கள் எவ்வாறான உணவுகளை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை அந்த மாநாட்டிலே எடுக்கின்ற போது நிச்சயமாக இவ்வாறான இளவயது மரணங்களையும் இவ்வாறான நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போது நாம் பார்க்கிறோம், நமது சமூகத்தை சாராத சகோதர சமூக திருமணங்களுக்கு செல்லுகின்ற போது அங்கே புஃபே சிஸ்டத்திலே எல்லா விதமான உணவுகளையும் வைத்திருக்கிறார்கள். அங்கே சிவப்பு அரிசிச்சோறு இருக்கிறது, வெள்ளை அரிசிச்சோறு இருக்கிறது, பிரியாணி இருக்கிறது, எண்ணெய் கலந்த உணவுகள் இருக்கின்றன, சைவ அசைவ உணவுகள் என்று பல ரீதியான உணவுகளை வைத்திருக்கிறார்கள். விரும்பியவர்கள் விரும்பியவற்றை சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் நமது மண்ணிலே இருக்கின்ற இந்த வலிமாவுக்கோ அல்லது சாப்பாடுகளுக்கு சொல்லுகின்ற போது அங்கே ஒரு திணிப்பு ரீதியாக அதே கொழுப்பிலே கலந்த அதே எண்ணெயிலே கலந்த அதே வகையான உணவுகளைத்தான் வைத்திருப்பார்கள். விரும்பினால் சாப்பிட வேண்டியதுதான் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே இந்த நிலையிலிருந்து நம்ம சமூகத்தை விடுவிப்பதற்காக, இந்த பிரதேசத்தை விடுவிப்பதற்காக அவ்வாறு ஒரு ஊர் தழுவிய ரீதியிலே ஒரு ஒன்று கூடலை செய்து பல கருத்து பரிமாற்றங்களை செய்கின்ற போது நிச்சயமாக அது ஒரு மாற்றம் வரும் என்பது என்னுடைய ஒரு அவதானிப்பாக இருக்கிறது. எனவே நான் இவ்வாறு இளவயது மரணங்கள் ஏன் ஏற்படுகின்றன என்கின்ற வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் இவ்வாறு ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற போது ஊர் தழுவி ஒன்று கூடி ஆய்வு செய்கின்ற போது பல கருத்துக்களும் வெளியிலே வருகின்ற போது ஒரு முடிவுக்கு வர முடியும். அவற்றைத்தான் எதிர்காலத்திலே உணவு பழக்கங்களாக அல்லது உணவு பரிமாற்றங்களாக செய்யக்கூடும் என்கின்ற ஒரு நிலையும் வந்துவிடும். ஆகவே இவ்வாறான ஒரு நிலையினூடாக மேலே சொன்ன அந்த தலைப்பிலிருந்து எமது சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்கின்ற அந்த நல்ல தகவலையும் சொல்லி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு TL ஜோஃபர் கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.